தமிழகத்தில் 24 மணி நேரத்தில் 10 கொலைகள் நடந்திருப்பதாக வெளியாகியுள்ள செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அரசு இயந்திரங்களால் குற்றவாளிகளுக்கு குளிர்விட்டு போய்விட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு ஆளும் திமுக அரசின் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பொய்யாமொழி இணைப்பில் உள்ளார். வணக்கம் பொய்யாமொழி, இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. தமிழகத்தில் 24 மணி நேரத்தில் மட்டுமே 10 கொலைகள் நடந்திருப்பதாக வெளியுள்ள செய்தி மக்களை அச்சுறுத்தி உள்ளதாகவும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆசிரியர் மூதாட்டி குத்தி கொலை செய்யப்பட்டதாகவும், ஒருவர் கழுத்தில் நெரித்து கொலை செய்யப்பட்டதாகவும், மதுபோதையில் இளைஞர் ஒருவர் கொடூரமான கொலையில் ஈடுபட்டதாகவும் என நீங்களும் இந்த பட்டியலில் கொலையுறுத்ததும் பாதி பேர் பெண்கள் என்பதும், மீதி கொலையாளிகள் பின்னணியில் போதை இருப்பதும் அறிவாலயத்தில் அரங்கேறும் ஆட்சியாக அவலச்சான்றுகள் உருவாகியுள்ளது எனவும், பழுதார்ந்து கிடக்கும் அரசு இயந்திரங்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் குளிர்விட்டு போய்விட்டதாகவும், மக்கள் ஆளும் அரசின் மீது நம்பிக்கை இப்பொழுது இல்லாத போய்விட்டது, இந்த லட்சணத்தில் நாடு போன்ற நல்லாட்சியை வெற்றி விளம்பரப்படுத்தி வருவதாகவும் திமுக தலைவர் கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்கவில்லையா? ஊர் ஊராக சென்று மக்கள் குறைகளை தீர்க்கும் மனு வாங்க கூறிக்கொண்டு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலில் தமிழகத்தில் தினந்தோறும் நடக்கும் கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தனது ஆட்சியில் என்ன நடக்கிறது என்பதை தெரியாத ஒருவர் தனது ஆட்சியில் அலங்கேறிய வரும் நம்ம மறுக்கும் முதல்வர் அறியாதை தொடரலாமா? அமைதி பூங்காவாக திகழும் தமிழகத்தை இந்த ஆயுதங்களாக கிடைக்க கொலைவெறியாக மாறியுள்ளது, கூடாரமாக மாறியதாகவும், திமுக ஆட்சியில் கட்டில் அகற்றிய மட்டுமே இங்கு அறம் மலரும், சமூக நல்லிணக்கம் மாறும் என மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு அறிக்கையை எக்ஸ்தல பக்கத்தில் அறிவிச்சிருக்காரு. விவரங்களுக்கு நன்றி பொய்யாமொழி.